டபிள்யூபிள்யூல ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும், ஈவன் டாப்பில் இருக்கிற எல்லா ரெஸ்லருக்கும் சேலரி ரொம்பவே அதிகம். அவங்களுக்கு அதிகப்படியான சம்பளத்தை வச்சு தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்கள ரெசல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில நேரத்தில் டபிள்யூபிள்யூ எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கலாம். அதில் இப்போ முக்கியமான தவறுதல் நடந்திருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும், இப்போ டாப்பில் இருக்கிற செத் ரோலன்ஸ் இவங்களுக்கெல்லாம் சேலரி ஹையாக இருக்கிறதுனால வருஷம் வருஷம் கூடுது அப்படிங்கிற இன்னொரு காரணத்தினாலையும் அதிகப்படியான ரெஸ்லர்ஸை டபிள்யூபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஷாக்கிங்கான ஒரு விஷயமா டபிள்யூபிள்யூ வந்து R-Truth ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா R-Truth வச்சு எங்களுக்கு என்ன பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூ வந்து எக்கச்சக்க ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. பிரான் ஸ்டோமனாக இருக்கும், ஈவன் டபிள்யூபிள்யூ இருக்கிற டாப் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், மிட்கார்ட் ரெஸ்லராக இருக்கட்டும், கேல் ஆண்டர்சன்லேருந்து எக்கச்சக்க பேர். ஓகே, உங்களுக்கு காரணம் இருக்குது, அவங்கள வச்சு உங்களால் யூஸ் பண்ண முடியலை, பிளான் இல்லை அப்படிங்கிறது. பட் ஆனால் R-Truth வச்சு பிளான் இல்லை அப்படின்னு சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா R-Truth வச்சு நீங்கள் நல்லாவே ஸ்டோரி நிறைய டெவலப் பண்ணியிருக்கீங்க, காசு சம்பாதிச்சிருக்கீங்க. ஈவன் R-Truth வச்சு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் காமெடி சென்ஸை நல்லாவே கொண்டு போகலாம். ஆனால் அவரை வச்சு எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியலை, அதனால் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. R-Truthக்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தா அப்படியே இருக்குது, சண்டைலாம் எப்படி போடுறாரு. ஈவன் R-Truth கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டோரியில் அவரோட பயங்கரமாக இன்வால்வ்மெண்ட் பண்ணி, எமோஷனல் மூவ்மெண்ட் பண்ணி, ரெசல்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா R-Truth வச்சு எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ சமீபத்தில் நீங்கள் ஜான் சீனா ஸ்டோரியில் R-Truth வச்சு பயங்கரமாக சம்பாதிச்சிட்டீங்க. ஈவன் அந்த அரங்கத்தில் ஜான் சீனா மாதிரியே R-Truth வரதாக இருக்கட்டும், எமோஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணீங்க. இப்போ கூட சமீபத்தில் ஸ்மாக்டவுனில் சோலோ சிக்காவை கூட ஸ்டோரி லைன் போகிற மாதிரி காட்டினீங்க. எல்லா விதத்துலையும் R-Truth வச்சு ஸ்டோரி லைன் பண்ண தெரிஞ்ச WWE-க்கு R-Truth வச்சு எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியலை, அதனால் நாங்கள் ரான் கில்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லதை கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. R-Truth வந்து இதை சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவே சொல்லியிருக்கிறாரு. ஸோ பல வருடம் டபிள்யூல நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், தேங்க்யூ ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்க ரெஸ்லரால் இதை நம்ப முடியலை. நியோமியாக இருக்கட்டும், நட்டாலியாவாக இருக்கட்டும், டேமியன் பிரிஸாக இருக்கட்டும், ரோயா ரெப்லியாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை ஷாக்கிங் நிகழ்வோட அவங்க ஃபெரவராக R-Truth எப்படிலாம் நேசித்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. R-Truth வந்து டபிள்யூபியில் பெருசாக எந்த விதமான சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணலை அப்படின்னாலும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு அட்ராக்டான ஒரு ரெஸ்லர். அவரை ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியலை. இதை நம்ம ட்ரிபிள் ஹெச்சை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சும் ஒரு வேலைக்காரன் தான். அதுக்கு மேலே TK குரூப்ஸில் எக்கச்சக்க போர்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ராக் இருக்கிறாங்க, எச்சக்க பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணி இப்போ R-Truth ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு தவறுதான முடிவு. இது இன்னொரு புறம் இருக்க ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேர் வந்துருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, R-Truth வந்து ஒரு பிளாக் பீப்புள், கருப்பினத்தை கண்டாலே ட்ரிபிள் ஹெச்சுக்கு பிடிக்காது அப்படிங்கிற பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அது வலுப்பெற்றிருக்குது. அவர் மூலியமாக ரிலீஸ் பண்ணாங்களோ, டபிள்யூபிள்யூ TK குரூப் சொல்லி மூலியமாக ரிலீஸ் பண்ணாரோ, நல்ல டேலண்டர் அண்ட் டபிள்யூபிள்யூ நல்ல ஸ்டோரி லைனில் இருக்கிற ஒரு ரெஸ்லரை R-Truth ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பிளாக் பீப்புள்ஸை டபிள்யூபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பாபி லஸ்லிக்கெலாம் புஷ்ஷே கொடுக்காமல் ரிலீஸ் பண்ணது. இந்த மாதிரி சுச்சுவேஷனை இப்போ R-Truth ரிலீஸ் பண்ணது. இந்த மாதிரி இவர் வந்து பார்க்குறாரு, கமிஷன் பார்க்குறாரு அப்படிங்கிற பேர் ட்ரிபிள் ஹெச்சுக்கு வந்துருக்குது. இது ஒரு புறம் இருக்கிற மல்டிபிள் டபிள்யூபிள்யூ டேலண்டர்ஸ் வந்து இப்போ டபிள்யூபிள்யூடைய கான்ட்ராக்டை ரெனியூ பண்ண மாட்டேங்காங்க. ஆரம்பத்தில் ட்ரிபிள் ஹெச்சோடைய பணிகள் நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பர் அப்படின்னாலும் ட்ரிபிள் ஹெச்சுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள். ட்ரிபிள் ஹெச்சால் நினச்சா கூட இதெல்லாம் பண்ண முடியலை அப்படிங்கிற அளவுக்கு TK குரூப்ஸ் வந்து ரொம்பவே நொடத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரிபிள் ஹெச்சே பார்த்தீங்கன்னா சில விஷயத்துலலாம் வந்து நடந்து பேசியிருந்தார். ராக்கு கூடலாம் வந்து சண்டை போட்டார், ஸ்டோரியில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது டபிள்யூபிள்யூக்கு எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா நாங்கள் போகிறோம் சாமி அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக இப்போ வந்து கார்லிட்டோ ஒரு முக்கியமான முக்கியம் சொல்லியிருக்காரு. டபிள்யூபிள்யூவில் எனக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணலை, நான் டபிள்யூபிள்யூ இருக்கவும் மாட்டேன், டபிள்யூபிள்யூ விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போன வருஷம் டபிள்யூபிள்யூக்கு வந்து கார்லிட்டோவை டபிள்யூபிள்யூ வந்து சொன்ன மாதிரி யூஸ் பண்ணலையா, சும்மா தான் வச்சுருந்தாங்களாம். ஸோ அதனால் நான் அந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்லிட்டோ சொல்லிட்டாரு. எஸ், கார்லிட்டோ இஸ் கான்ட்ராக்ட் எண்ட் டு ஃபயர். இன்னும் 2 வாரத்தில் கார்லிட்டோடைய கான்ட்ராக்ட் முடிதான். டபிள்யூபிள்யூலேருந்து அவரை ஃபயர் பண்ண போகிறாங்களாம். இதை கார்லிட்டோவே சொல்லிட்டாரு. R-Truth ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. பிகாஸ் கார்லிட்டோ டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகும்போது
போகும்போது நல்ல ஸ்டோரி லைனோட கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவர் எதுவுமே பண்ணலை. ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஒரு பார்ட் ஆஃப் த கார்லிட்டோ வீக்லி கார்லிட்டோ முகத்தை நம்ம ரால காட்டுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுக்காகவுமே கார்லிட்டோ யூஸ் பண்ணல. இது கண்டிப்பாக ஒரு ஷாக்கியான விஷயந்தான். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் டேயில் முக்கியமான ஆள் கார்லிட்டோ. அவர் இல்லாமல் எப்படி அப்படின்னு தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வாரத்தில் கார்லிட்டோ போயிடுவார். அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே கார்லிட்டோவை ஜட்ஜ்மெண்ட் டேக்கு எல்லாருமே தூக்கி போட்டு மிதித்து அதுக்கப்புறமா அவர் போகிற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கார்லிட்டோ போகிறதும் ஒரு சோகமான விஷயந்தான். இஸ் ஹைலி டேலண்டட் பர்சன். நான் டபிள்யூபிள்யூ மட்டும் குறை சொல்லலை, டபிள்யூபிள்யூக்கு மேலே நிறைய பொறுப்புகள் இருக்குது, அவங்களையும் குறை சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஈவன் செத் ரோலன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு சேலரி வருஷம் எகிரிட்டே இருக்குது. அப்படிங்கிறனால இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கிறாங்களாம் ரிலீஸ் பண்ணுற பட்டியலில். டபிள்யூபிள்யூ இருக்கிற லெஜெண்ட் ரெஸ்லர்ஸை கூட நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது லெஜெண்ட் ரெஸ்லர் சும்மா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல. அதில் முக்கியமாக நெட்டாலியோடைய பேர் இப்போ அடிபடுதான். ட்ரிபிள் ஹெச் இருக்கட்டும் மற்றும் பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸாக இருக்கணும், நெட்டாலியா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தாக்கு பிடிச்சி வச்சாலும் நெட்டாலியாவை வச்சு டபிள்யூபிள்யூக்கு எந்த வித பிரோஜனமும் இல்லை. அதனால் நெட்டாலியாவுடைய ரிலீஸை டபிள்யூபிள்யூ வந்து கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்க நிலையில் டபிள்யூபிள்யூ கிட்டத்தட்ட 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா சும்மா வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிற ஓமாஸோட பேரும் அடிபட்டிருக்குது. ஸோ ஓமாஸை பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளாக இருக்கட்டும், அவர் வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புள் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் சம்பளம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் ஓமாஸும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ விட்டு போயிட்டாருன்னா அதில் சின்ன ரஸ்லிங் கம்பெனிலாம் பொழைச்சிக்குவார். ரஸ்லிங்கே பண்ண வைக்காமல் ஓமாஸை சும்மா வச்சுருக்கிறதுனால அவருடைய பேரும் அடிபட்டிருக்குது. இதை தவிர்த்து எக்கச்சக்க ரஸ்லர்ஸ், அதில் குறிப்பாக ஆஸ்டின் தேரியுடைய பேரும் அடிபட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆஸ்டின் தேரியுடைய பேர் அடிபட்டிருக்குன்னா வீக்லி ஃபேன்ஸ் வந்து ஆஸ்டின் தேரிக்கு ஏன் புஷ் கொடுக்க மாட்டேங்கிங்க, ஏன் அவரை யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்கறதுனாலையும், ஆஸ்டின் தேரியை பிடிக்கலை அவர் எப்படியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனாலையும் ஆஸ்டின் தெரியக்கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. டபிள்யூபிள்யூ மேனேஜ்மெண்ட் எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு தெரில. ஆனால் எக்கச்சக்க டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு சோகமான விஷயந்தான். இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் அதிகப்படியான சம்பளத்தை பெரிய ரெஸ்லர்ஸுக்கு கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோ இன்றைக்கி ஆட்ருத் வந்து ரிலீஸ் ஆகிட்டாரு. ஆட்ருத்தை பற்றி நான் ஒரே ஒரு மூமெண்ட் சொல்கிறேன். டபிள்யூபிள்யூவில் அதிக முறை டைட்டில் வின் பண்ண ஒரே ரெஸ்லர் ஆட்ருத் தான். எஸ், டபிள்யூபிள்யூடைய 24/7 சாம்பியன்ஷிப்பை வீக்லி வின் பண்ணி பல பேருடைய சிரிப்பின் நாயகனாக இருந்தவர் ஆட்ருத்து. அவரை டபிள்யூபிள்யூ ரிலீஸ் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான முடிவு. அவருக்கெல்லாம் என்ன கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறீங்க, நார்மலான சேலரி தான் கொடுக்க போகிறீங்க. அவர் ரிலீஸ் பண்ணது எனக்கு உண்மையிலேயே வருத்தம்ப்பா. உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.